வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய். விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் 2ஆம் வீட்டில் புதனோடு இருக்கிறார். உச்சம் பெற்ற புதனோடு. புதன் 11ஆம் வீட்டுக்கும் உடையவர் 2ஆம் வீடு. அப்போது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தன வரவு என்பது ஏற்படுகிறது. ஆனால் இந்த தன வரவு நீங்கள் என்ன உற்று நோக்கினால் தெரியும். இந்த செலவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என் கையில் காசு இல்லையே, நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் தவிப்பு ஏற்படுறது. அப்போ திடீர்னு அதுக்கான ஒரு செலவுக்கு மீட் அவுட் பண்ணுறதுக்கு பணம் வருது. அந்த பணம் பார்ஷியலி நம்ம ஏர்ன் பண்ண பணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் பார்ஷியலி ஒரு கடனாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கடன் நல்ல முறையில் வாங்கக்கூடிய கடன். அதாவது ஒரு மாதிரி நேஷனல்ஸ் பேங்க் அது இது ஆர்கனைஸ் செக்டரில் கடன் வாங்குறது. இதை கந்து வட்டி பற்றி சொல்லலாம். அது கொள்ளை. ஸோ கொள்ளைக்காரன்ட்ட வாங்குகிற பைசாவில் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷனில் நிதானமாக நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு காசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் நம்ம மனக்கவலைகள் தீருகின்றன. அதே நேரத்தில் பாருங்கள், 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் கேதுவும். அப்போ சுபவிரயம்னு காமிக்குது இல்லையா, அதுதான் சுபவிரயம். சில நேரங்களில் ட்ராவல்ஸ் இருக்கலாம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நிறைய வெளிநாடுலாம் நான் போயிட்டு வர முடியும். இப்போ நீங்களே ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, ஊருக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போனோம். அதுவும் உங்களால் பண்ண முடியும். ஒரு பாம்பேயில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, சென்னையில் பெற்றோர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வந்து பார்த்துட்டு போனோம் இந்த பண்டிகை நாட்களில் முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது மனதுக்கு சந்தோஷத்தை தவிர வருத்தம் எங்கேருந்து வரப்போகிறது. சந்தோஷமும் உண்டு, செலவும் உண்டு. ஆனால் அந்த செலவை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா ஒரு சந்தோஷத்தை தருவதற்கான ஒரு செலவு. சிறு பிரயாணங்கள் மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அவசரமாக செயல்படாதீர்கள். ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது நான் அவசரமாக செயல்படாதீங்கன்னு சொல்லும்போது பல காஷனாக இருக்கிறதையும் பற்றியும் சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது. ரோட்டில் ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன் போகணுன்னா அட்லீஸ்ட் 12 மணி இல்லை 1 மணி ராத்திரி கூட பரவாயில்ல. 1 மணியிலிருந்து 5 மணிக்குள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வருதுன்றது ரெக்கார்ட் சொல்கிறது. அப்போ அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது நீ சரியாக போனால் கூட சரி, ஏத்தாப்பில் வரவன் தூங்கிட்டு வந்துடுவான். ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அது பணம், அப்புறம் பெண்களை பொறுத்தவரையில் நகை. அடிக்கடி கேள்விப்படுற விஷயம் என்ன, சமீபத்தில் பாவம் ஒரு வயசானவங்க உதவி ஒருத்தர் கேட்குற, இந்த இடத்துக்கு எப்படிம்மா போனோன்னு. இந்த இடமாப்பா அப்படின்னு அப்படியே அவங்க பேப்பரை இப்படி குடிச்சு பார்க்குறாங்க, செயின் புல்ட்டு ஓடி போட்டான். இப்படிலாம் பேப்பரில் வருது, இதில் டிவியில் வருது. அப்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்றது இதை தான் சொல்கிறேன். அஷ்டமத்தில் இருக்கும்போது லாஸ் ஆஃப் மணி இன் அன்பிளசன்ட் வே. ஸோ அதில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக எங்கேயாவது வெளியில் போகும்போது பிள்ளையரை மனதார வணங்கி செல்லுங்கள். ஓரளவு சேஃபாக இருக்கும். ஹார்ட் ஹவர்ஸில் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். மற்றபடி நல்ல வாரமாக இது அமையும்.
என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.